அடுத்தது நம்ம போய் ஆழ்வாரை கேட்க போறோம். திருமங்கை ஆழ்வாரே அவர் ஒரு பாசுரத்துல சொன்னார், எனக்கு தெரிஞ்ச நாமம் ஒண்ணு இருக்கே, அந்த நாமத்தை தேடி தேடி நானும் கண்டுபிடிச்சிருக்கேன். பதரிகாசிரமத்துல வெளியிடப்பட்ட நாமம் நரநாரணனாய் உலகத்தர நூல் சிங்காம வைத்தான். பல பேர் இங்கேருந்து பத்ரி யாத்திரை நீங்க போயிட்டு வந்திருக்கலாம். பதரிகாவனத்திலே கந்தமாதன பர்வத்தத்திலே எம்பெருமான் தானே நாராயணனாக தானே நரனாக ரெண்டு பேராகவும் இருந்து வெளியிட்டது ஓம் நமோ நாராயணாயங்கிற அழகான திருமந்திரம். அந்த திருமந்திரத்தில் இருக்கிற நாராயண நாமம் இருக்கும் இல்லையோ, அந்த நாம வைபவத்தை தான் திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துரை நெடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இடையவர தொன்னுடும் அவரவர் பணமுட துணையா. இத்தனை நாள் கட்டப்பட்டுட்டேன், நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்ன நாமம். நாராயணாங்கிற நாமத்தை நான் தெரிஞ்சு விட்டேன். ஆழ்வீர் அது உமக்கு என்ன கொடுக்கும்னு கேட்டோம். இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு. குலந்தரும் செல்வந்தரும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும். வலந்தரும் நமக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். வலந்தரும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய எது? நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாராயண நாமம் தான் கொடுக்குமா? நானும் சொன்னேன் நமருமுறைவின் நாராயணா என்னும் நாமம். எனக்கென்னும் தேலும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம். எனக்கு என்னைக்கும் தேனா இருக்கு, பாலா இருக்கு, அமுதமா இருக்கு, திருமால் திருநாமம். நான் சொல்லிட்டேன், எனக்கு கொடுத்த அமிர்தம் உங்களுக்கும் கிடைக்கலாமே ஆசை. நானும் சொன்னேன் நமருமுறைவின் நாராயணா என்னும் நாமம். தான் சொன்னத்தோட ஆழ்வார்களுக்கு ஆசை அடங்கவே அடங்காது. நாம் பெற்ற இன்பத்தை வையகம் பெறணும் இல்லையோ, அதனாலதான் திருமங்கை ஆழ்வார் உபதேசிக்கிறார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயிரமெல்லாம் நிலந்தரம் செய்யும். இப்ப விஷ்ணு சாஸ்திரநாம மகிமை பார்க்கணும்னா திருநாம மகிமை. திருநாமத்தால நாம என்ன பெறுவோங்கிறத திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார். அற்புதமான ஒரு பாசுரம். குலந்தரும் நல்ல குலப்பிறப்ப நமக்கு கரும், செல்வம் தந்திடும் அபார ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும். அடியார்களான பாகவதர்கள் எத்தனை கட்டப்பட்டாலும் கட்டத்தத்தனையை ஒழிச்சுவிடும். அடியார் படுதுயர் ஆயிரவெல்லாம் நிலந்தரம் செய்யும். நீழ்விசும் வருளும் இவ்வுலக இன்பம் மட்டுமில்லை, பரமோதமான ஸ்ரீவைகுண்டத்தினுடைய அனுபவத்தை கொடுக்கும். நீழ்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும். நல்ல கைங்கரிய சாம்ராஜ்யத்தை கொடுக்கும். வலம் தரும் மற்றும் தந்திடும் நல்ல பலம் கொடுக்கும். நமக்கு மனுஷனுக்கு பலம் ரொம்ப முக்கியம். அதுவும் எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கு பலம் ரொம்பவே வேணும். பலம் தரும் வலம் தரும் மற்றும் தந்திடும். மற்றபடி உலகத்துல உங்களுக்கு இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துரும். வலம் தரும் மற்றும் தந்திடும் நாராயணா என்ன நாமம். பெத்த தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்ன நாமம். பெற்ற தாயை காட்டிலும் எத்தனை வேணுமோ அத்தனையும் செய்யும். ஆக இப்ப ஒண்ணுன்னா பார்ப்போமா? குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிலந்தரும் செய்யும். நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும். வலந்தரும் மற்றும் தந்திரும் பெத்த தாயினும் ஆயன செய்யும். பாசுரத்தில் ஆழ்வார் வேடிக்கை என்ன பண்ணிட்டார்னா, நாராயணா என்ன நாமம் எட்டோல்லையோ, எட்டு எழுத்த சொன்னா 8 பலன் கிடைக்குங்கிறார் பாசுரத்தில். இப்போ இது அழகா சேர்த்துட்டார் பாசுரத்திலே. 8 அக்ஷரங்கள் தான் ஓம் நமோ நாராயணாய. இதை சொல்றச்சே மூச்சு விட கூட தேவை கிடையாது. இந்த நாமத்தை சொல்றது எவ்வளவு சுலபம்னு பெரியவாச்சான்ல சாதித்தார்னா, இது ஒன்றும் 1000 எழுத்து இல்லை, 10,000 எழுத்து இல்லை. ஏன்னா 10 சகஸ்திர அயுத்தாட்சரம்லாம் இருக்கான். எம்பெருமானுடைய திருநாமத்தை சேர்ந்த மந்திரம் 10,000 எழுத்துக்களோட கூடின மந்திரங்கள் உண்டு. அதை சொல்றதுக்குள்ள 100 தரம் மூச்சு விட்டுக்கணும். வேதம் அத்தியனம் பண்றோமோ இல்லையோ, அத்தியனம் பண்ணிச்சே சில பஞ்சாதி எல்லாம் வரும். அதாவது 4-5 வரி இருந்ததுன்னா ஏதோ மூச்சு விடாது சொல்லிட்டு போடலாம். அது திடீர்னு 4 பக்கத்துக்கு வரிசை ஒரு அரைப்புள்ளி காற்புள்ளி ஒண்ணுமே குத்தாது. அது மாட்டுக்கு ஆரம்பிச்சு இந்த வேதச்சாத்துன்னு பண்றோமோ இல்லையோ, இந்த வேதச்சாத்து ஆரம்பிச்சோம்னா முதல்ல மூச்சு பிடிச்சோம்னா கடைசி மூச்சு வரைக்கும் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி இழுத்துன்னு போயிடும். கடைசி வரைக்கும் சொல்லிட்டு போற அளவுக்கு நிறைய வேதம். ஓம் நமோ நாராயணன் அந்த கட்டமே கிடையாது. இப்ப 8 எழுத்து மூச்சை இழுத்து விடுறதுக்குள்ள சொல்லியே முடிச்சுட்டு போடலாம். அந்த சுலபமான 8 எழுத்து மந்திரத்தை சொன்னா என்ன கிடைக்கும்? குலந்தரும் நல்ல குலத்துல பிறக்கிறாம்னார் ஆழ்வார். நமக்கு முதல் சந்தேகம் வரும், சுவாமி குலத்துல வசந்த குலத்துல பிறக்கிறது தேவையான முதல்ல தோணும். என்ன பல பேர் இப்போ இருக்கலாம். இப்போ வாசல்ல சில பேர் நின்றுக்கலாம், அங்கே சில பேர் நின்றுக்கலாம். இப்போ ஆறாறு எந்தெந்த குலம்ங்கிறதெல்லாம் அடியனுக்கு தெரியாது. இப்போ குலந்தரும் நாராயண நாமத்தை சொன்னா உயர்ந்த குலத்துல பிறக்கலாம்னா, அப்ப தாழ்ந்த குலத்துல பிறந்தா தப்பான்னு முதல்ல ஒருத்தன் கேட்பான். அப்படி ஆழ்வாருடைய அபிப்பிராயம் இல்லை. அப்படி இருக்கிறவரா இருந்தா அவர் முதல்ல அந்த குலத்துல பிறந்திருக்கணுமே. திருமங்கை ஆழ்வார் பிறந்ததே கள்ளர் குலத்திலே. கள்ளர் குலத்துல பிறந்துட்டு உயர்ந்த குல பிறப்பு கிடைக்கும்னு அவரிங்கன்னு சொல்லுவார். அதனால எந்த குலத்துல பிறந்தோங்கிறது முக்கியம் இல்லை. சாஸ்திரம் சொல்லி சொல்லியோ பிராமணோஸ்ய முகமாசீத் பாபு ராஜன்ய கிருதா ஊரு ததஸ்ய யத்வைஸ்ய பத்யாகும் சூத்ரோ அஜாயத சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூர்யோ அஜாயத.
இந்த வாக்கியம் எல்லாரும் தெரிஞ்சதுதான். பிராமணோஸ்ய முகமாசீத், பிராமணன் எம்பெருமானுடைய திருமுகத்திலேருந்து பிறந்தான். பாகு ராஜன்ய கிருதா, தோள்களிலிருந்து ராஜாக்கள் க்ஷத்திரியர்கள் பிறந்தார்கள். ஊரு ததசயத் வைஷ்யா, எம்பெருமான் தொடையிலிருந்து வைஷ்யன் தோன்றினான். பாத்யாம் சூத்ரோ அஜாயத, திருவடிகளிலிருந்து சூத்ரன் பிறந்தான். இந்த வரிச பிறவினுடைய கிரமத்தை சொல்லிட்டே வந்திருக்கு. இது என்னத்துக்காக அங்கங்க பிறந்தான்னு பார்க்கணும். கண்ணனே அழகா சாதித்தான். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரபி மாம் வித்தி அகர்த்தாரம் அவ்வயம். 4 வர்ணத்தையும் நான் தான் படைச்சேன் அர்ஜுனா, நான் மறுக்கவே இல்லைன்னுட்டான். இன்னைக்கு அதுதானே பெரிய வம்பு. இந்த 4 வர்ணத்தை பிரிச்சுக்கலாமா கூடாதா, எது வசந்தது எது தாழ்ந்தது, இன்னும் எங்கெங்கெல்லாம் எத்தனை பேட்டி எத்தனை பட்டிமன்றம் எத்தனை பேசணுமோ எல்லாம் பேசி கழிச்சுட்டு இருக்கும். இவ தேவை இந்த ஸ்லோகத்தை பார்த்துருந்தா தேவையில்லாத பேசிகிட்டே இருந்திருக்க வேண்டாம். இது எதை பார்க்கணுமோ அதை மட்டும் விட்டுடுவோம். அப்படி விட்டத்தானே நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கும். அதனாலே பாதி பேர் பார்க்கறதே கிடையாது. வாசிக்கிற சாஸ்திரத்தை சரியா வாசிச்சான்னா சந்தேகம் வரவே வராது. அது ஏதோ 2 கட்டானா தனக்கே தெரிஞ்ச புத்தகத்தை, அதுவும் தமிழ் எழுதி வச்சிருக்கும், அந்த புத்தகத்தை வாங்கி மாட்டு வாசின்னு போடுவோம். தமிழ் ரொம்ப வசந்த மொழி தான், ஆதாரம் இல்லைன்னு சொல்லலை. இப்போ பாடியவங்க இல்லாமல் தமிழ் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆழ்வார் பாசுரங்கள் அத்தனை வசந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் வாசிச்சா தான் மூலம் ஒழுங்கா புரியுமே தவிர, அதை ஏன் இஷ்டத்துக்கு நான் மாற்றி வச்சுன்னு எழுதி படித்தேன்னா, முதல்ல தாத்தாதா நாளே கிடையாது, காக்காதா நாளே கிடையாது. தமிழில் எத்தை எழுதினாலும் ஒரே தா ஒரே தா ஒரே நா. அது எதுன்னா பாஷையில் ரொம்ப அர்த்தங்கள்லாம் மாறிப்படும். அதனால முதல்ல மூலத்தை வாசிக்க தெரிஞ்சு சம்ஸ்கிருதம் வாசிக்க தெரியணும். இத்தனை பேர் இங்கே இருக்கும். அது இந்த மாம்பழத்தில் ஒன்று சொல்லவே வேண்டாம். எத்தனையோ விதம் உண்டு உங்களுக்கும் படிக்கிறதுக்கும். குழந்தைகளை கண்டிப்பாக சம்ஸ்கிருதம் கற்றுக்க வைக்கணும். அது தெரிஞ்சாலே அதனால எத்தனையோ பிரயோஜனங்கள் கிடைக்கும். நமக்கே புத்தி நன்னா கூர்மையாகும். புத்தி தீட்டப்படணும்னா சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் சொல்ல சொல்ல புத்தி கூர்மையாகும். ஏன்னா அதில் இருக்கிற கவலைகள் விடாது. எதுக்கு இப்போ வேதத்தை அத்தியனம் பண்ணுறோன்னு சொல்கிறா? கவலைன்னு வேதத்தில் நடுவில் வரும். இந்த கவலை வருதுன்னா ஒரு இடத்துல சொல்லிட்டே இருப்போம். திடீர்னு அதே மாதிரி இன்னொரு இடம் வந்ததுன்னா அந்த இடத்துக்கு தாவி போடுவோம். முடிஞ்சே போட இவன் சொல்ல வந்த பஞ்சாதி பிரச்சனை அத்தனையுமே. ஸோ இப்போ தானே ஆரம்பிச்சாப்பில் இருக்க உதகசாந்தி 1.5 மணி நாள் ஆகும்னு சொன்னாலே பிள்ளைய உட்காந்து வச்சோமே. உபநயனம் பண்ணோம்னா உதகசாந்தின்னு சொல்லுவா. உதகசாந்திக்கு சுவாமிகள் அத்தனை பேர் வந்து உட்காந்துருவா. இந்த பிள்ளை உட்காந்தோன்னு உதகசாந்தி மந்திரம் ஆரம்பிச்சா போயிட்டு இருந்தா கவலை பாஞ்சு எடுத்துன்னுவா. கவலை பாஞ்சுதான் நீங்கள் 4வது பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்கச்சே 40வது பஞ்சாயத்தை கொண்டு போய் விட்டுடும். ஒரே மாதிரி எழுத்துருதுன்னா நேர தாவிட வேண்டிதான். இதை நன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக குழந்தை முயற்சி பண்ணும் இல்லையோ, அந்த முயற்சியில இவனுடைய புத்தி நன்னா வளர்றதுக்கு ஆரம்பிச்சுடும். அதுக்கு தான் அத்தியனம் சின்ன வயசுல பண்ணணும்னு சொல்லிட்டே இருக்கா. முயற்சி எடுக்க சொல்லி பழக ஆரம்பிப்பான். உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்றேன். இப்போ ஆண்டாளுடைய ஒரு பாசுரம். மாயனை மண்ணு வடமுதல மைந்தனை தூய பெருநீர் எருமுதத்துறவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்க தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. 5வது பாட்டு இது எல்லாருக்கும் தெரியும். நித்தியப்படி நாம கார்த்தால எழுந்து பூஜை பண்ணிட்டு தான் கிளம்பி அலோகத்துக்கு போக போறோம். அப்படி ஒரு இன்னைக்கு ரொம்ப நாழியாடு சுவாமி 30 பாட்டு திருப்பாவேன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி ஆயிடுறது. கட்டமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும் இன்னைக்கு. இன்னார் ஒருத்தர் வழி இருக்கே. 5ஆம் பத்து இப்ப மாயனை மண்ணு வட முதல மைந்தனை சொல்லட்டுமா? பாட்டு என்ன வந்தது? ஆயர்குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுதுன்னு பாட்டு. 16வது பாசுரத்தை சொல்லி பாருங்க. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரவரமாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயா முன்னம். இங்கே தூயோமாய் வந்தோம் வாயால் முன்னம் மாத்தாதேயம்மான்னு 16வது பாசுரம். கீழே என்ன இருந்தது? இப்போ வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது போயபடையும் புகுதிரான் முன்னனும் தீயினில் தூஷாகம். கீழே 5வது பாட்டு. இந்த ரெண்டுத்துக்கும் எப்படி மாறிப்படும் தெரியுமா? ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாய குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி சொல்லாமல் தூயோமாய் வந்து நாம் துயிலழ பாடுவான்னு போட்டோம்னா முடிஞ்சே போடும். 10 பாசுரம் தள்ளி விடலாமோ இல்லையோ. இதுக்கு தான் கவலை பாயறதுன்னு. இதை சொல்லி பயிற்சி பண்ணோம்னா தானே புத்தி வளர்ந்துட்டு போகிறது. அதுக்காகத்தான் இந்த ஸ்லோகத்தை இவ்வளவு தூரம் முக்கியமாக தெரிவிக்கிறார்கள். அதுதான் ஆழ்வார் சாதித்தார். இந்த ஸ்லோகம் என்ன காட்டிட்டு? இப்போ கீதா ஸ்லோகம் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா. 4 வர்ணத்தையும் நான் தான் சிருஷ்டிச்சேன் அர்ஜுனா. அவனுடைய குணத்தை வச்சுண்டு கர்மாவை வச்சுண்டு நான் பிரிச்சு விட்டுட்டேன். பிரிவினையே தப்புன்னு 6 நினச்சிக்க வேண்டாம். உலகத்தில் 6 தான் இப்போ பிரியாமல் இருக்கா. இப்போ நீங்கள் போட்டுட்டு இருக்கோன்னா எல்லாரும் என்ன ஒரே மாதிரி சொக்கா போட்டுருக்குமா? ஒரே மாதிரி வேட்டி கட்டிட்டு இருக்குமா? ஒன்றும் இல்லை. இந்த வேட்டி கட்டிக்கிறதுக்குள்ள 8 விதம். இந்த கச்சத்தை இங்கே திருப்பி கட்டிக்கிறவா உண்டு, அங்கே திருப்பி கட்டிக்கிறவா உண்டு. ஒன்றும் வேண்டாம். பல பேர் இப்போ தட்டாடை கட்டிட்டு இருக்காளே பிரம்மச்சாரி கட்டு, அந்த கட்டி இங்கே சொரிக்கிறவா உண்டு, இங்கே சொரிக்கிறவா உண்டு. இந்த ஒரு வேட்டி கட்டிக்கிறதுக்குள்ள இத்தனை பாடு நம்ம படுத்திருந்தோம்னா வேறுபாடு இல்லாமல் உலகத்தில் 6 இருந்துட முடியாது. இருக்கத்தான் போகிறது. அதனால கண்ணன் பிரிச்சது சரியே தவிர அதை தப்புன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. எதை கொண்டு பிரித்தான்? குணகர்ம விபாகசா. குணத்தை கொண்டும் கர்மாவை கொண்டும் பிரித்து விட்டான்.
அதுக்கப்புறம் கண்ணன் சொன்னதான் ஆச்சரியம். சாதுர்வரண்யம் மயா சிட்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரம் அப்படி மாம் வித்தி. இந்த நாளையை நான் தான் பிரிச்சேன்னு தெரிஞ்சுக்கோ, ஒத்துனுட்டான். அடுத்த வார்த்தை அப்படியே மாத்தினுட்டான், அகர்த்தாரம் அவ்வியம், நான் பண்ணவே இல்லை இந்த பிரிவுனுட்டான். இப்பதானே சுவாமி நீதான் பிரிச்சேன்னு சொன்னீர், உடனே பிரிக்கலேன்னு சொல்லிட்டா அழகா வியாக்கியாத்தா ராமானுஜர் தன் பாஷ்யத்துல தெரிவித்தார். இவன் பிரிச்சது உண்மை, ஆனா ஏன் இல்லைன்னு சொல்றான் தெரியுமா? இதை 4ஆ பிரிச்சது நான் தான் அர்ஜுனா, நீ தான் 4000 பிரிச்சுட்டேன்றான். 4 மட்டும்தான் நான் பிரிச்சேனே தவிர அதை 400 ஆக்கினது நானா, அதை 4000 ஆக்கினது நானா? உன் இஷ்டத்துக்கு 4 400 ஆக்கிவிட்டு நான் பிரிச்சேன்னு சொல்லுண்டா கேட்டா நான் தேவையில்லை, 4ஆத்தான் பிரிச்சேன். நீ ஒன்னொன்னே 400 பிரிச்சுட்டு இருக்க. ஒன்னாசைக்கு நீ பிரிச்சுட்டு இது நான் பிரிச்சேன்னு சொல்றதுல அர்த்தம் உண்டா? அபிப்பிராயம் கண்ணனுடைய என்னன்னா, பிரிச்சது உண்மை, நான் ஒத்துக்கிறேன், நான் தான் அதுக்கு கடமையே உடையவன், நான் தான் பிரிச்சேன். ஆனா ஏன் நான் பண்ணலன்னு சொன்னேன் தெரியுமா? 4க்குள்ள உயர்வு தாழ்வுகளை நான் கற்பிக்கல அர்ஜுனா, 4ஐயும் பிரிச்சது உண்மையே தவிர இதுல ஒண்ணு வசந்தது ஒண்ணு தாழ்ந்தது நான் எங்கேயானு சொன்னேன்னா ஒரு இடத்துல நான் சொல்லலை, அது நீயாக ஆக்கி கொண்டது. உன் லாபத்துக்காக சமுதாயத்தவர் சுயலாபத்துக்காக ஆக்கின்றாலே தவிர நீங்க கேட்டா நான் எங்கேருந்து யாரெல்லாம் பிறந்திருக்கான்னு சொன்னேன் பாரு. பிராமணோஸ்ய முகமாசீத், பிராமணன் வாயிலேந்து பிறந்தான். என்ன இவனுக்கு வேலையே வேதத்தை அத்தியனம் பண்ணி அத்தியாபனம் பண்றது தான். தான் முதல்ல அத்தியனம் பண்ணணும், அப்புறம் மற்ற பேருக்கு கத்து சொல்லணும். வேதமனு உச்சாச்சாரியோந்தே வாசன மனுஷாஸ்தி சத்தியம் வதான்னு சாஸ்திரம் சொல்லி சொல்லியும். வேதம் அனூச்ச, ஆச்சாரியன் வேதத்தை சொல்லிக் கொடுப்பார், உச்சாரண அனூச்சாரணங்கள்னு பேர். வேதம் அனூச்ச ஆச்சாரிய அந்தே வாசன மனுஷாஸ்தி, ஆச்சாரியனுடைய கடைசி நாள் வரைக்கும் கைகிரமண்டே இருந்தது. வேதத்தை ஆச்சாரியன் சொல்ல நான் கத்துக்கணும், நான் சொல்ல சிஷ்யம் கத்துக்கணும், அவனுக்கு அவன் சிஷ்யம் கத்துக்கணும். இப்படியே சொல்லி சொல்லி போயிட்டு இருக்கு. கத்துண்டும் கத்து கொடுத்துட்டே ஓடுறது இல்லையோ, வாயால தானே பாடியாகணும். அதனாலதான் பெருமாளுடைய வாயிலேந்தே பிராமணன் பிறந்துட்டான். பிராமணோஸ்ய முகமாசீது பாகு ராஜன்ய கிருதா, தோல் வலிமையால தான் க்ஷத்திரியன் சண்டை போடணும். சண்டை போட்டுத்தானே நாட்டை ரட்சித்தாகணும். தோள்கள்லேருந்து க்ஷத்திரியன் பிறந்துட்டான். ஊரு ததசையத் வைசியா, தொடையிலேருந்து வைசியன் பிறந்தான். ஏன்னா வைசியனுக்கு வேலை கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம், வைசியன் கர்ம. கிருஷி உழவு தொழில், கோரக்ஷம் மாடு கண்ணுகளை ரட்சிப்பது, வாணிஜ்யம் வியாபாரம். அந்த வியாபாரத்தை உட்காந்து தானே பண்ணி ஆகணும். அதனால தொடையிலேருந்து வைசியம் பிறந்துட்டான். கடைசியா சூத்ரா பத்யாம் சூத்ரோ அஜாயத, திருவடிகள்ல இருந்து சூத்ரன் தானு தோன்றினான். அவன் நடந்து நடந்து உழவு தொழிலை பார்த்து, நடந்து நடந்து வியாபாரத்துக்கு உதவி பண்ணி, நடந்து நடந்து பெருமாள் சன்னதியில் அவன் கைக்கறி பண்ண வேண்டியிருக்கோ, நிறைய நட அவனுக்கு இருக்கிறபடியாலே அவன் பத்யாகம் சூத்ரோ அஜாயத, திருவடியிலேருந்தே பிறந்துட்டான். அவளுக்கு வேலையை பிரிச்சு கொடுத்தேன், அவளுக்கு குணத்தை பிரிச்சு கொடுத்தேன். இதுக்கு மேல என்ன பிரிவு அர்ஜுனா நான் பண்ணேன்? நான் நல்லத்துக்காக பண்ணேனே தவிர தீயத்துக்காக பண்ணல. நீ ஒன்னு ஆசைக்காக 1 4 ஆக்கி, 4 400 ஆக்கி, 400 4000 ஆக்கி வச்சியானா இது நம்ம கேட்கறதுக்கு அபிப்பிராயம் உண்டோ? ஒருத்தர் கத்தி கொடுத்தார், பழத்தை நிறுத்தி நான் சாப்பிடணும் மட்டும். அந்த கத்தியை வச்சு நான் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் குத்த போனேன்னா அதுக்கு பழத்தை நறுக்கிறது கத்தி கொடுத்தவன சொல்ல முடியுமா? ஒருத்தர் வழக்கு கொடுத்தார், புஸ்தகத்தை வச்சு படிக்கணும் மட்டும். வழக்கை வச்சு நான் குடிசையே எரிக்க போனேன்னா என்னத்தான் தப்பு சொல்லணும்? அவரை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நல்லத்துக்காக எம்பெருமான் பிரிக்க போக அதை என் லாபத்துக்காக நாம் பிரிச்சு கொண்டு போனா தவறு அவனுடைய தல்லவே. இன்னும் கேட்டா ஒருத்தர் வேடிக்கை அழகா சொன்னார், சுவாமி பெருமாளுடைய 4 அவயவங்களை பத்தி சொல்லிட்டான். ஒன்னு வாய், ஒன்னு தோள், ஒன்னு எம்பெருமானுடைய தொடை, கடைசியாக திருவடி. எந்த அடியவனவனா போய் கேளுங்கோ, இந்த 4ல பெருமாளுடைய திருமேனில எது உயர்ந்ததுன்னு சொல்லட்டும். ஒத்தனும் வாய் உயர்ந்ததுன்னு சொல்ல மாட்டான், ஒருத்தனும் தோல் உயர்ந்ததுன்னு சொல்ல மாட்டான், ஒத்தனும் தொட வசந்ததுன்னு சொல்ல மாட்டான். உன் அடியே அடைந்துந்தேன், உன் அடியே அடைந்துந்தேன், ஜீவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே, உலகம் அளந்த பொன்னடியே அடைந்துந்தேன், நாகணமிஷன் அம்பிரான் சரணே சரண், லோகவிக்ராந்த சரணோ சரணந்தே அவ்ரஜம் விபோ. ஒத்தொத்தன அடி அடி பேரே அடியவன் தானே. நம்ம ஒருத்தருக்கு முடியவன் பேர் கொடுக்கல, வாயவன் பேர் கொடுக்கல, தோழவன் பேர் கொடுக்கல, பேரே அடியவன் கொடுத்தா அப்ப திருமேனில அடி அவ்வளவு பிரதானமா போறது. அப்படி பார்த்தா அடியிலேன்னு தோன்றியவன் தான் மற்ற 3 பேரை விட உயர்ந்தவனா இருக்கணும். நம்ம சாஸ்திரத்தை பார்த்தா இப்படித்தான் சொல்லியிருக்கே தவிர அதை ஒழுங்கா தெரிஞ்சுக்காத நான் தப்பர்த்தம் பண்ணிட்டு போனேன்னா பிரிவினையே தப்பு, சாஸ்திரமே தப்பு, கீதையே தப்புன்னா பார்க்கலேன்னு அர்த்தம். அதை ஒழுங்கா பார்த்தவன் இந்த மாதிரி தப்பு பேசவே மாட்டான். நம்முடைய சம்பிரதாயப்படி வைதிக முறைப்படின்னு பார்த்தா ஆரையும் உயர்வு தாழ்வு நாம பேசுறதே கிடையாது. அத்தனை பேரும் அவனுடைய அடிமை நான் அப்புறம் இதுல நானாரு அவனாரு. இப்ப அதனால ஆழ்வார் திடீர்னு குலந்தரும்னு சொல்றாரே, இது கூடுமான்னு சந்தேகம் வரும். ஏன்னா உயர்ந்த குலத்தை கொடுக்கும்னு திருமங்கி ஆழ்வார் சொன்னாரோ இல்லையா? உயர்ந்த குலமே தேவையில்லைன்னு சாஸ்திரமத்தனை சொல்லிட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு கூடுமா? இப்போ வேதாத்தியனத்துக்கு திரைவர்ணிகர்களுக்கு தான் யோக்கியத்தை பார்த்தோம். இப்ப க்ஷத்ரியனோ பிராமணனோ வைசியனோ தான் சொல்ல முடியும். அதே போல ஸ்திரீகளும் சொல்ல முடியாதுன்னு பார்த்துட்டோம். இப்ப இது கூடாதுன்னு சொன்னாலேங்கிறதுக்காக யாரும் வருத்தப்பட மாட்டான். பிரம்மத்தை அடைவது கூடாதுன்னு தடுத்திருந்தா நியாயம்.
என்ன இப்போ சொல்றதுல வழியத்தானே ஏதானு கூடாதுன்னு சொன்னா, கண்ணனுடைய திருவடிகளே ஸ்திரீகளுக்கு கூடாது, கண்ணனை பத்தி நினைப்பதே கூடாது, கண்ணனை அடையறதுக்கே ஸ்திரீகளுக்கு யோக்கியதை இல்லை, இனிமே அடுத்த ஜென்மத்துல புருஷனா பிறந்தா தான் அடைவன் இப்படின்னு எங்கேயானு சொல்லியிருந்தேன்னா வாஸ்தம் சொல்ல வேண்டியதான். அப்ப ஏதோ ஒரு நாள் உலகம் முழுக்க புருஷால் ஆடும். இது நடக்கக்கூடிய வேலையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்திரீ இருந்தா தான் புருஷன் போறான், ஆனா புருஷனா பிறந்தா தான் மோட்சத்துக்கு போக முடியும்னு சொன்ன வியர்த்தமான வாதம். இது அர்த்தமே இல்லாத வியாதத்துல போய் முடியும். தர்க்க ரீதியா பார்த்தா கூட பைத்தியகாரத்தனமான வாதமா போய் முடிஞ்சு போடும். அதனால அடையறத்தை யாரும் தடுத்துடவே முடியாது. வழிமுறைகளை வேணா மாத்தி வைக்கலாம். சுலபமான வழி சூத்ரனுக்கு, சுலபமான வழி ஸ்திரீகளுக்கு, சுலபமான வழி கலியுகத்துல பிறந்தவர்களுக்கு. அதனால திருவடிகள்ல பிறந்தவன்கிறதுனால எந்த தாழ்வும் இல்லை, உயர்வு தாழ்வு சொல்ல தேவையில்லை. ஆனா குலந்தரும் ஆழ்வார் சொல்றாரு. என்ன எந்த குலத்தை சொல்றா தெரியுமா? பகவானுக்கு அடியவனாக இருக்கக்கூடிய பிரபன்ன குலத்தை தரும், சரணாகத குலத்தை தரும். நான் அவனுக்கு அடியவன்கிறது ஒரு குலம் இருக்கும் இல்லையோ, அது தெரிஞ்சுக்காத நிறைய பேர் வீதியில் அலைஞ்சிட்டு இருக்காளே, அந்த அடியவன்னு தெரிந்து கொள்ளுகிற குலத்தை தரும். ஓம் நமோ நாராயணாய. இது பிராமண கத்திரியர்களை பத்தி இங்க திருமங்கியாழ்வார் பேசவே வரல. எம்பெருமானுக்கு நான் அடியவன்கிறது ஒரு உயர்ந்த குலம் இல்லையோ, அதை சொல்லிக்கிறதுல இப்ப யாருமே கட்டப்பட வேண்டாம். அது நிஜமாவே உயர்ந்த குலம் தான். ஏன்னா கீழே பிராமண கத்திரியன் தான் எது வசதி தாழ்ச்சின்னு பேசக்கூடாது தவிர, அதே மாதிரி இதையும் பேசக்கூடாதுன்னு யாரும் தப்பா நினைச்சிட வேண்டாம். அவனுக்கு நான் அடியவன்கிறத தலை நிமிர்ந்து தைரியமா தெம்பா சொல்லிக்கலாம். அதுல எந்த தவறுமே இல்லை. இப்போ அடிமைத்தனம் தெரிந்த குலத்தை நமக்கு கொடுக்கும், குலம் தரும். அது எங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னா, எந்த குலத்துல இருக்கிறவன் நாம சங்கீர்த்தன வைபவத்தால மோட்சத்தை அடைகிறான். சரித்திரம் நம்பாடுவானுடைய சரித்திரம். கைசிக புராணம், வராக புராணத்துல அந்த சரித்திரம் இருக்கு. திருக்குறுங்குடிங்கிற அற்புதமான திவ்யதேசம். திருக்குறுங்குடியிலே நம்பியாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். எங்கனேயோ அன்னமீர்காள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியனான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரக் கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என் நெஞ்சமே படுத்து திருக்குறுங்குடி நம்பியோடே. ஆழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார். சங்கினோடும் நேமியோடும் நீங்க நம்பியை போய் சேவிக்கணும். வானமாமலை நாங்குநேரிங்கிறது விதேசம் இருக்கும் இல்லையோ, அங்கேருந்து ஒரு 10 மைல் தொலைவு போனோம்னா, இதெல்லாம் திருநெல்வேலியில இறங்கி நாகர்கோவில் போற வழி. அந்த வழியில் இருக்கிற திவ்யதேசங்கள் முதல்ல வானமாமலை வரும். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா திருக்குறுங்குடி வரும். அந்த திருக்குடி நம்பியை தென் குறுங்குடி நின்னா செம்பனேத்துகளும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ. பெருமாளை சேவித்தோம்னா வர்ணத்துல எம்பெருமான் சேவை சாதிப்பர். சாதாரணமா மூலமூர்த்தி கருப்பாத்தானே எல்லா இடத்துலையும் இருப்பார். ரொம்ப சில திவ்யதேசத்துல மட்டும்தான் வர்ண கலாபம் பூசியிருப்பான். வர்ணம் இருக்கிறதுங்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனா வடபத்திரசாயி சேனிச்சுருக்காரோ இல்லையோ, அந்த எம்பெருமான் வர்ணத்தோடையே சேவை சாதிப்பார். திருக்குறுங்குடியில் அவரே நிற்கிறாப்புல இருக்கும். நின்ன திருக்கோலத்தோட வர்ணத்தோட சேவை சாதிக்கிறான். அந்த திருக்குறுங்குடியை பத்தி அழகா அதுக்குன்னு ஒரு புராணம். இந்த திருக்குறுங்குடியை பத்தி புராணத்திலே வராக புராணத்திலே எம்பெருமான் பேசுகிறான். அவனுக்கு ரொம்ப நாளா ஒரு சிஷ்யன் நம்பாடுவான் இருந்தான். பாணர் குலத்திலே பிறந்தவன். தாழ்ந்த குலம். அன்றைய அபிப்பிராயப்படி பாணர் குலம் தாழ்ந்த குலம். அதுலதான் பிறந்திருக்கான் நம்பாடுவான். ஒரு தரையும் ஏகாதசி துவாதசி வந்ததுன்னா விரதம் அனுஷ்டித்து போய் எம்பெருமான பண்ணி சேர்த்து பாடி விட்டு வருவான். இப்ப நாம பிராமணால்னா விரதம் இருக்கிறோம், அது அவர்களுக்கு அனுஷ்டானமும் தேவை கிடையாது. அதனால வீணையை கையில் எடுத்துன்னு போவோம். நேர திருக்குறுங்குடி நம்பியை போய் பாசுரம் பாடுவான். பாசுரத்தை பாடிட்டு திரும்பி வந்துடுவான். இதுதான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். திருப்பாணாழ்வான் அப்படித்தானே இருந்தார். காவிரி கரைக்கு வருவர், நம்பெருமாளை பாடுவர், ரங்கநாதன் சேவிப்பர், திரும்பி போடுவர். நம்பாடுவான அதே மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒரு தடவை போயிட்டு இருக்கிறச்சே ஒரு பிரம்ம ரக்ஷசு பிடிச்சு கொடுத்து நம்பாடுவானே. பிரம்ம ரக்ஷசுன்னா பிராமணனை கொன்றபடியாலே வந்த பெரிய சாபத்தோட பிரம்ம ரக்ஷசு காத்துன்னு இருக்கு. அது இந்த நம்பாடுவானை பிடிச்சு கொடுத்து, நான் உன்னை இப்ப சாப்பிட போறேன்னு பயப்படுத்திட்டு. இவன் பிரம்ம ரக்ஷசை கண்டு உன்னையுமே பயப்படலை. என்னப்ப நீ சாப்பிட போறேன்னா சாப்பிட்டு போய், இன்னைக்கு போற போறானா நாளைக்கு போக போறானா, நேற்றுக்கு போறது இன்னைக்கு போக போறது, என்னைக்கோ ஒரு நாள் பிராணம் போகத்தான் போறது. நீ சாப்பிட, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா ஏகாதசிக்கு துவாதசிக்கு நான் பெருமாளை போய் பாடிட்டு வர்றது வழக்கம். அது இப்ப பாடாத தடுத்துட்டியானா என் மனசு ரொம்ப வருத்தப்படும். நான் உனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கட்டுமா? போய் திருக்குறுங்குடி நம்பிய பாடிட்டு திரும்பி வந்துடுறேன், நேரம் உங்ககிட்டயே வரேன், நீ பிடிச்சிட்டு என்ன சாப்பிடு என்ன நம்பாடுவான்னு சொல்லி பார்த்தான். ராட்சசு சிரிச்சது. இது கூட என்ன நம்ப சொல்றியா? இந்த மனுஷர்களுடைய அழகு என்னன்னு எனக்கு தெரியாதோ? நீங்க ஒரு வார்த்தை பேசுற மாதிரி நாளைக்கு பேசிவிடா, உடனே அப்படியே என்ன கை கழுவி விட்டுட்டு போடுவாய். நான் இதை பத்தி நம்ப தயாரா இல்லை, இப்பவே சாப்பிடேன்னு. உடனே என்ன பண்ணா, ஒரு சத்தியமா பண்ண ஆரம்பிச்சான் நம்பாடுவான். யத்யஹம் நாகமே புனஹ, யத்யஹம் நாகமே புனஹ. நான் திரும்ப வராம போயிட்டேன்னா எனக்கு இந்த பாவம் வரட்டும், இந்த பாவம் வரட்டும், இந்த பாவம் வரட்டும், ஒரு பாவமா வரட்டும் வரட்டும்னு சொல்லிட்டே போயிருக்கான். கடைசி அவனு தெரிவித்தான், வாசுதேவன் எம்பெருமான் அவனுக்கு நிகர் மற்றொரு தெய்வம்னு ஆறானொத்தம் பேசினா எத்தனை பாவம் வருமோ அந்த பாப்பம் வரட்டும்னா பயந்து போய் பிரம்மரக்ஷத்து கை விட்டுடுது. இனிமே இவன் நாம தொடக்கூடாது.
ஏன்னா வாசுதேவனுக்கு நிகர் இன்னொருத்தர நாம சொல்ல முடியுமா? சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புஜமுச்சதே வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். கேசவனை காட்டிலும் வாசுதேவனை காட்டிலும் மீதூர்ந்த தெய்வம் கிடையாது. அதை நம்பாடுவான்னு சொல்ல விட்டுடுத்து பிரம்மரக்ஷசு கையை. இப்போ அப்புறம் சரி நான் போயிட்டு வரேன் நேர கிளம்பினா பெருமானுக்கு போய் நின்று இதெல்லாம் மறந்து படுத்தவனுக்கு இப்போ இந்த கட்டம் எதுவுமே ஞாபகம் இல்லை. அவன் முன்னாடி போய் நின்று அவனையே நினைத்தான், தொழுதான், ஆடினான், தூமணி வண்ணன் காட்செய்தான், பாசுரம் அத்தனை பாடிவிட்டான். அப்ப அவன் பரீஷா பாடின்னு வந்ததுலே ஒரு ராகத்துக்கு கைசிகம் கைசிகம்னு பேர். இத கைசிக துவாதசின்னு சொல்லணும். கைசிக ஏகாதசி கைசிக துவாதசி வருது இல்லையோ? வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட துவாதசி வரும், கைசிக ஏகாதசி கைசிக துவாதசி வரும். அந்த கைசிக ஏகாதசி துவாதசி அன்னைக்கு இப்பவும் திருக்குறுங்குடிக்கு சேவிக்க போனீங்கன்னா இந்த நம்பாடுவான் அப்படியே நாட்டிய நாடகமா அந்த இடத்துல நடத்தி காட்டுறான். அன்னைக்கு நடந்த கதை இருக்கும் இல்லையோ? இவன் போனா பெருமாள் முன்னாடி பாட ஆரம்பிச்சான். கைசிகம் கைசிகம்னு ஒரு ராகம். அந்த ராகத்திலே பண்ணி சேர்த்து பாசுரம் பாடினான். இது நிறைய பேர் கௌசிக துவாதசின்னு விடுவா. கௌசிகன்னா விஸ்வாமித்திரர். அப்ப விஸ்வாமித்திரருக்கு ஒரு துவாதசி, வசிட்டருக்கு ஒரு துவாதசி, ஜாபாலிக்கு ஒரு துவாதசின்னு தேடின்னு போக வேண்டியதான். இது கௌசிக துவாதசி இல்ல கைசிக துவாதசி. கைசிக பண் ஒரு ராகத்தை இறத்து பாசுரம் பாடினானா, பாடி முடிச்சான், திரும்பி வந்தான், நேர பிரம்மரக்ஷசுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டான். அது அதிர்ந்து படுத்து பிரம்மரக்ஷஸ் எதிர்பார்க்கல இந்த பிள்ளை திரும்பி வருவோன்னு. வந்த உடனே இப்ப என்னைக்குமே நமக்கு உண்மை பண்றேன்னு சொன்னவன் நேர சத்தியமா வந்துட்டா நாம 2 அடி பின்னாடி எடுத்து வச்சிருவோம். அவனை கண்டு முதல்ல பயம் உள்ளுக்குள்ள நமக்கு ஆரம்பிச்சிடும். இவன் வரவே மாட்டான், ஓடி போய் பிடிக்க போறோம்னு பிரம்மரக்ஷத்து நினைச்சிருந்தது. நேர சொன்ன சொல்படி வந்து நின்னானா இது பயந்து பையனை எடுத்து முதல்ல விழுந்து சேவிச்சு கொடுத்தவனே. ஏன்னா இவன் சத்திய வாக்கியத்தை பார்த்த உடனே பிரம்மரக்ஷத்துக்கு பயம். இப்ப அதுக்கு தோணித்து இன்னைக்கு வேண்டிய உணவை தேடிக்கலாமா இல்ல என்னென்னைக்கும் வேண்டிய உணவை தேடிக்கலாமான்னு பிரம்மரக்ஷசு நினைச்சது. என்னென்னைக்கும் வேண்டிய உணவுன்னா சாப விமோச்சனம். ஒரு சாபத்தினால உட்கார்ந்து இருக்கிறது பிரம்மரக்ஷசா. சாபத்திலேருந்து வெளியில வந்துட்டா தேவலை போல் இருக்கே. இந்த பிள்ளை அதுக்காகவே நாம பிடிச்சுப்போம். இவனை அடிச்சு சாப்பிட்டுட்டோம்னா இன்னைக்கு பசியோட சரி, இவன் காலில் விழுந்தோம்னா இவன் என்னென்னைக்கும் பசியை தீர்த்துடுவான். அதனால அவன் திருவடிகளில் விழுந்து எனக்கு வேற ஒண்ணு வேணும்னு தது. இவன் மாம்சத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்கான், அதெல்லாம் எனக்கு போராது, எனக்கு வேற வேணும்னு. இவன் ரொம்ப நின்ன நிலையில மாறவே இல்லை. இந்த இடத்துல நம்பாடுவான். பார்த்து சொன்ன இந்த மாதிரி மாத்தி பேசுறதுல எனக்கு தெரியாது, என் உயிர் வேணும்னு கேட்டேன், வந்து நின்ன எடுத்து காலத்தை விரையமாக்காது, எனக்கு வேலை இருக்கு சாப்பிடு சொன்னா அவன் வந்தவன். இவன் சாப்பிடுன்னு சொன்ன உடனே இன்னும் பயந்து படுத்து பிரம்மரக்ஷசு. ஏன்னா நிச்சயமா ஒருத்தர் இடத்துல நாம மட்டும் ஓடுற வரைக்கும் தான் பின்னாடி துரத்தின்றே வருவோம். நின்று திரும்பி பார்த்தோம்னா ஆறதுக்கு மேல துரத்தவே மாட்டான். நாய் இடத்துலேருந்து இது ஆரம்பம். எங்க வேணா வச்சுக்கோங்க. இந்த வாசல்ல போற நாயிலேன்னு ஆரம்பிச்சோம்னா நின்று திரும்பி பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் அதுவும் அப்படியே நின்றுடும். ஓட 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 துரத்தின்றே போயிட்டு இருப்பான். சம்சாரத்துல முதல் நியதி யார் துரத்துறதுக்கு நம்ம ஓட தேவையில்லை. நம்முடைய ஒரே ஓட்டம் பகவானை தேடிதான். இதை தவிர எந்த ஓட்டமும் சம்சாரத்துல ஆறு தேட தேவை கிடையாது. ஒத்தரால என்ன துரத்தவும் முடியாது. இந்த தைரியம்லாம் அடியார்களுக்கு மனசுல நல்லா வேரூன்றி இருக்கணும். ஒரு சம்சாரம் ஆறு என்ன ஓட விரட்ட முடியாது. நான் போறது கண்ணன் பின்னாடி ராமன் பின்னாடி தான். அவன் வேணா விரட்டட்டும், ஆனா அவன் விரட்ட மாட்டான். அதான் ஆச்சரியம். யாரு வளர்த்துறதுக்கு சக்தி இருக்கிறவன் எம்பெருமான் ஒத்தன் தான். அவன் விரட்டுறதே இல்லை. மற்ற பேர் ஒருத்தருக்கு சக்தி கிடையாது, பாவலா பண்ணிட்டு இருப்பா, விரட்டுறா போல. இவன் ஒத்தராலையும் விரட்டிட முடியாது. நேரம் வந்து நம்பாடுவான், நின்னான், இப்ப சாப்பிடுனான். மெதுவா இது வேற பேச்சு பேச ஆரம்பிச்சது. உன் உயிரை நான் கேட்கல, எனக்கு வேற ஏதானு கொடுத்தியானா விட்டுடுறேன்னு. இவன் அதெல்லாம் நம்புறதாவே இல்லை. இப்போ நீ கேட்டதுக்கு நான் வந்து நின்னாச்சு, இப்போ வேற ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னா. மெதுவா கேட்டது, நான் சாப வசத்தால இந்த மாதிரி இங்க நின்றுட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் சாப விமோச்சனம் பண்ணி கூட கேட்டது. நானே எங்கேயோ பாணர் குலத்துல குறந்து சிண்டாடிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. ஓ சாபம் பிராமண சாபத்தாலே இதுல என்ன பண்ண சொல்றான்னு திருப்பி கேட்டான் நம்பாடுவான். அதுக்கடா பிரம்மரக்ஷஸ் சொல்லித்து, இல்ல நீ போய் பாடிட்டு வந்தியோ இல்லையோ, அதுக்கு நிறைய பலம் இருக்குமே, அந்த பாடினதின் பயனை எனக்கு கொடுத்து சாப விமோச்சனம் பண்ணவை கேட்டுது பிரம்மரக்ஷஸ். நம்பாடுவான் பதில் சொன்னான், நான் பலத்தை நினைச்சு பாடியிருந்தான்னா பலத்தை உனக்கு கொடுக்க, நான் அதை நினைச்சு பாடவே இல்லையே. நான் பாடணுங்கிறதுக்காக பாடினே தவிர நான் பலத்தை நினைச்சு பாடலையே. கீழே பார்த்துருக்கோம், செம்படவனா இருக்கணுமா இல்ல வியாபாரியா இருக்கணுமா இல்ல ராஜாவா இருக்கணுமான்னு பார்த்தோம் இல்லையோ. இப்ப இந்த கதை அதோட தொடர்பு படுத்தி பார்த்துக்கணும். நான் பாடுற ஆனந்தத்துக்காக பாடினேன், பாடி எதையும் பெறுவதற்காக நான் பாடுபவன் இல்லை, கிடையாது நொடுத்து. இது இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்தது. இதுதான் 2 பேர் பேச ஆரம்பிப்போம். 100 ரூபானுவான் இல்ல 90 தானுவான், அவன் 90னா இவன் 80 தானும். இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு இப்ப பிரம்மரக்ஷஸ் அடுத்தது கேட்டது, வேண்டாம் நீ நிறைய பாட்டு பாடியிருப்பியே, ஒரு பாதி பலனை மட்டும் கொடுனுது. அவன் சிரிச்சுட்டான், அவன் பாடுவான். பிரம்மரக்ஷசே நீ என்னை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நான் என்னமோ பலன் எனக்கு வேணும்னு நினைச்சுன்னு வச்சுட்டு இருக்க மாதிரி நீ பேசிட்டு இருக்க. இப்போ எனக்கு வேணும்னா பாதி வச்சுக்கிறதா முழுசி வச்சுக்கிறதான்னு பேச, நான் தான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவனிடத்தே. நான் எந்த பலத்தை கொடுக்கறதுன்னா வேண்டாம்,
கடைசியில ஒரு பாட்டு கைசிக்க பண்ணுல பாடினே இல்லையோ, அதனோட பலத்தை மட்டுமானும் கொடு. எனக்கு ரொம்ப கெஞ்சி கழுது பிரம்மரக்ஷஸ். அப்ப தோணித்து நம்பாடுவானுக்கு, இவன் நிஜமாவே அனுதாபப்பட்டு கேட்கறத நாம கைவிட்டுட கூடாது. நான் பலத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஒண்ணு வேணா உனக்காக பண்றேன்னா நம்பாடுவான். சரி என்ன பண்ணுவேன்னு கேட்டது பிரம்மரக்ஷஸ். உனக்கும் சேர்த்து அதே திருக்குறுங்குடி நம்பி காலில் விழுந்து பிரார்த்திக்கிறேன். இவ்வளவுதான் என்னால பண்ண முடியுமே தவிர பலத்தை உனக்கு நான் கொடுக்க முடியாது. என் எம்பெருமானிடத்துல பிரார்த்தித்து இவனுக்கு சாப விமோசனத்தை பெற்று கொடுத்தான் என்ன சரித்திரம். இந்த சரித்திரத்தை பெரியவாச்சன வியாக்கியானத்துல சொல்லி, இப்ப குலந்தரும்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமில்லாத ஒரு நம்பாடுவான் ஒரு பிராமண குலத்துல பிறந்து தப்பு பண்ணி பிரம்மரக்ஷசா ஒருத்தன் இருக்கான். பிரம்மரக்ஷச பலமே இல்லாம பாசுரம் பாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவனுக்கு பாப விமோசனத்தை பண்ணி தரான். இது குலமா? நாம் ஏதோ குலம் குலம்னு சொல்லிட்டு இருக்கோமே, அது குலமா? ஆக பக்தனுடைய குலம் தான் குலம், பிரபன்னனுடைய குலம் தான் குலம். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் அந்த குலத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும், குலம் தரும். இதைத்தான் விதுராழ்வான பத்தி கீழே பார்த்தோம் இல்லையோ, ரொம்ப தாழ்ந்த குலத்துல தான் பிறந்தவர். ஆனா விதுரான்னானி புபுஜே சுச்சீனி குணவந்திச்ச. சுச்சீனி ரொம்ப இனிமையா இருக்குன்னு வாங்கி வாங்கி சாட்டானா கண்ணன். குணவந்திச்ச என்ன குணம் என்ன குணம், என்ன அழகா கொடுத்துருக்காய் விதுரா, என்ன அவன் கொடுத்ததை வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருக்கான். துரியோதன வீட்டுல சாப்பிடவே மாட்டேங்கிறான். துரியோதன நல்லா பட்டு பீதாம்பரம் வெள்ளித்தட்டு தங்கத்தட்டு தங்க ஆணி இத்தனை அடிச்சு வச்சிருக்கான். ஆனா அவங்கிட்ட போய் இவன் சாப்பிடறதா இல்ல. விதுரான்னானி புபுஜே காரணம் என்ன? இப்போ அதைத்தான் குலம்னே கண்ணன் மதித்தான். அவனை தாழ்ந்த குலம்னு நினைச்சதே கிடையாது. தர்மவியாதன் ஒருத்தன் இருந்தானா, அவன் மாம்சம் வெட்டி வியாபாரம் பண்றவன், அவனுக்கு தர்மவியாதன் பேர். அந்த தர்மவியாதன் வீட்டு வாசல்லே மகரிஷிகள் அத்தனை பேரும் காத்துண்டே கடப்பாளாம். அவன் மாம்சம் எல்லாம் விட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு சாயங்காலம் 3 மணிக்கு வெளியில வருவான். என்ன மகரிஷிகள்லாம் காத்துட்டு இருக்காளே, அடி எனக்கு இந்த சந்தேகம்னு கௌதமர் கேப்பர், அடி எனக்கு இந்த சந்தேகம்னு ஜாபாலி கேப்பர், அடி எனக்கு இந்த சந்தேகம்னு சுயஜர் கேப்பர். இவருடைய சந்தேகத்தை எல்லாம் தீர்த்துட்டு அடுத்ததை வெட்டுறதுக்கு போடுவான். இது தர்மவியாதனுடைய கதை. இது என்ன சுவாமி அநியாயமா இருக்கு, இந்த மாதிரி கூட நடக்குமான்னா, அவன் அத்தனை சாஸ்திரம் தெரிந்து தன்னுடைய தாயார் தகப்பனாருக்கு விடாம சுஷ்ரூஷ பண்ணிட்டே இருந்திருக்கான். அந்த பலத்தாலே முனிவர்கள் அத்தனை பேர் சந்தேகத்தை தீர்க்கிற அளவுக்கு தர்மவியாதனுக்கு பெருமை ஏற்பட்டதான். அதனால குலம் எந்த குலத்துல பிறந்தோங்கிற கேள்வி இல்லை, பகவான வணங்கும் குலத்துல பிறந்தமாங்கிறது முக்கியம். அந்த வணக்கம் எப்ப கிடைக்கும்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணினாத்தானே. அதனால நாராயண நாமத்தை சொல்லிப்பார், குலம் தரும், உனக்கு சிறந்த குலம் கொடுக்கும்னா ஆழ்வார். இதுல உயர்ந்த குலம்ங்கிறது பக்தனான குலம். எத்தாழ் குலத்துல பிறந்திருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்னும் கேட்டா இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, உயர்ந்த குலம் நாம சொல்லிட்டு இருக்குமே, அதுல பிறக்கிறத விட தாழ்ந்த குலம்னு தப்பா நினைச்சுட்டு இருக்குமே, அதுல பிறக்கிறது தேவலைங்கிறார் பிள்ளலோகாச்சாரியருங்கிற பெரியவர். அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ஆரூட பதிதனாகையாலே ஷரீரேச்ச என்கிறபடியே பயஜனகம். சிவஜன பூணம்ங்கிற ரொம்ப அழகான கிரந்தம். ஆருக்கான சாதி ஆராய்ச்சி, ஆர் உயர்ந்தவன் ஆர் தாழ்ந்தவன்கிற சந்தேகம் இருக்கா, அந்த புஸ்தகத்தை வாங்கி படிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனை சந்தேகமும் தெளிஞ்சு போயிடும். எது பிராமணன், எது க்ஷத்ரியன், எது வைஷ்யன், ஆறு சூத்ரன், அவ்வளவு தெளிவா சொல்லி வந்திருக்கார் சுவாமி பிள்ளலோகாச்சாரியர். அந்த இடத்துல தெரிவிக்கிறார், பிராமணனா பிறந்தல நிறைய இடர்பாடுகள் இருக்குன்னு விட்டார். என்ன இடர்பாடு? இந்த இடத்துல படிக்கட்டு கட்டியிருக்கா மாடிக்கு போறதுக்காக. இப்போ மாடிக்கு போய் கடைசி படிக்கட்டு வரைக்கும் ஏறிவிட்டேன். ஏறினப்புறம் கால் எடுத்து விழுந்தேன். கால் நல்லா அடிபடும், உடஞ்சாலும் உடையலாம். அதே முதல் படிக்கட்டு ஏறி நிற்கிறேன், கீழே விழுந்தேன், ஒன்னாவது சமாளிச்சு விடுவேன். மிஞ்சி பார்த்தா ஒரு ஷார்ப் ஏற்படி எழுந்து வந்துடுவேன். ரொம்ப ஏறி கீழே விழுந்தா அடி அதிகமா படும், குறைச்சலா ஏறி கீழே விழுந்தா அடி நிறைய படாது. இவன் பிராமணனா பிறந்திருக்கானப்போ அத்தியனம் பண்ணியாகணும், சாங்கமா வேதாத்தியனம் பண்ணணும், விடாம கர்மானுட்டான நித்தியம் கைமிகம் கார்மா அத்தனையும் பண்ணியாகணும். இவன் 7 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 70 வயசு வரைக்கும் இவன் பட்ட பாடு. இவன் இதுல பிறந்தாலும் பிறந்தான், கரணம் தப்பினா மரணம். இங்க இருக்கிறதுல அதான் பெரிய கட்டம். அதே கொஞ்சம் கீழே பிறந்து பார்த்தோம்னா ஒண்ணு வேண்டாம், நாம சங்கீர்த்தனமே போரும் இல்லையோ, வேதாத்தியனம் பண்ண வேண்டாம், அங்கமும் இல்லை, சந்தியாவந்தனும் இல்லை, ஒரு கட்டமும் இல்லை, கண்ணன் உண்டு. இப்ப எது தேவையில்லைன்னு பாருங்க. இப்போ இத பிறந்து இத்தனை பாடும் பட்டு கண்ணனுடைய திருவடிகளை அடையிறது முக்கியமா, ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர் கொடுக்கறதுன்னு சொன்னா ரொம்ப ஆனந்தமா இருப்படாதான். அதனாலதான் இதை ஏறி கீழே விழுந்தா போல பயந்துட்டே இருக்கணும். ஏன்னா எப்ப பிராமணனா பிறந்தமோ உள்ளுக்குள்ள ஒரு அகங்காரம் கண்டிப்பா வந்துடும். இந்த 4க்குள்ள நான் தான் முதல், 4க்குள்ள நான் தான் முதல், நமக்கு வேணுமோ வேண்டாமோ இயற்கையா அது மனசுக்குள்ள வந்துடும். அது வந்தாலே முதல்ல கண்ணன் திருவடி கிடைக்காது. அதனால அதை நல்லா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது ஏறி கீழே விழுந்தா போலே, அது கீழே இருந்து கீழே விழுந்தா போலே. தப்பு பண்ணிட்டா அங்க அடி அதிகம் படாது, இங்க தப்பு பண்ணிட்டா அடி அதிகம் வரும். இதுக்காக இவ்வளவு தூரம் சொன்னேன்னா பயப்படுத்துறதுக்காக இல்லை, ஒழுங்கா நடந்துக்கணுங்கிறதுக்காக. அதுக்காகத்தான் இத்தனை பேசுறமே தவிர இப்போ இனிமே அவர் பிறந்ததே தப்புங்கிறார் யாரும் நினைச்சிட வேண்டாம். பிறந்த அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணுங்கிறதுக்காகத்தான் இத்தனையும் பேசணும். ஆந்தனை செய்யணும், நம்மால முடிந்த அளவுக்கு செய்ய வேணும். அந்த குலத்தை பத்தி ஆழ்வார் சொன்னார், குலந்தரும் பிரபன்ன குலம், அடியான்கிற குலம், பகவானுக்கு பக்தன்கிற குலம் பெறலாம்.
அதை பத்தி நாம ஒண்ணு இராய்க்க வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். ஆம், நாம் பகவானுக்கு அடியான் தான், தலை நிமிந்து தெம்ப சொல்லிக்கலாம்.